P and Q can do a piece of work in 20 days and 40 days respectively. They started the work together and Q left after some days of work and P finished the remaining work in 8 days. After how many days from the start did Q leave? பாருங்க, P வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 டேஸ் எடுத்துக்கும். அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு Q வந்து 40 டேஸ் எடுத்துக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் Q வந்து விட்டுட்டு போயிடுது. ரிமைனிங் ஒர்க்கை வந்து P மட்டும்தான் பண்ணுது. 8 டேஸில் முடிக்குது அந்த ரிமைனிங் ஒர்க்கை. ஸோ எவ்வளோ நாள் கழித்து Q விட்டுட்டு போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். ஓகே, இதை வந்து இப்படியும் கேட்கலாம். எவ்வளோ நாள் கழிச்சு Q விட்டுட்டு போச்சுன்னு கேட்கலாம். இல்லாட்டி எத்தனை நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் கொஸ்டின்னு சொல்லுவோம் அதையே வந்து. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாவே ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் பார்த்துக்குங்க. ஈக்குவல் டு 1, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க, ஒரு ஒர்க்கு முடியுது இல்லையா, அப்போனா இது வந்து ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கோங்க. ஒரு ஒர்க்கு முடியுது, அதனால் ஈக்குவல் டு 1. அப்புறம் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ P வந்து எத்தனை நாளில் முடிக்கும்? 20 டேஸ். Q எத்தனை நாளில் முடிக்கும்? 40 டேஸ். இந்த அவங்க எவ்வளோ நாளில் அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கீழே போட்டுக்கணும். ஸோ P வந்து 20 டேஸில் முடிக்கும், Q வந்து 40 டேஸில் முடிக்கும். இப்போ P வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணு, P and Q ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் Q வந்து P and Q ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு X டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது எத்தனை நாளுங்கிறது இங்கே கொஷின். ஸோ X டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த Q வந்து விட்டுட்டு போயிடுது. அப்போ Q வந்து மொத்தமாக அந்த X டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். P என்ன பண்ணியிருக்கோம்? X டேஸும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ஒர்க்கை 8 டேஸில் P தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ X + 8 அப்படின்னு நீங்கள் போட்டால் போதும். அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு ஒர்க்கு முடிக்கிறாங்க, ஸோ அதனால் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கிறோம். இங்கே வந்து Pயோட ஒர்க் என்ன? 20 டேஸில் P முடிச்சிடும் ஒரு ஒர்க்கை. Q வந்து இது வந்து P, இது வந்து Q. ஓகேங்களா? P வந்து 20 டேஸில் முடிச்சிடும், Q வந்து 40 டேஸில் முடிச்சிடும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க, கொஞ்ச நாள் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது எத்தனை நாள்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ Q அவ்வளோதான், அந்த X டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுது. ஆனால் P என்ன பண்ணோம்? அந்த X டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒர்க்கையும் P தான் முடிச்சிருக்கோம். அது எத்தனை நாளில் முடிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 டேஸில் முடிச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவ்வளோ நாள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணின X + 8 எக்ஸ்ட்ரா ஒரு 8 டேஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுது. ஸோ அதையும் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னு புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? X + 8 × 40, X + 8 × 40 + 20 × X, இப்போ 20X டிவைடட் பை இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8, 2 0, 800. 20 × 40 800 is equal to 1. ஸோ இப்போ X இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 40X + 8 × 4 32. So 320 + 20X is equal to இந்த 800 மேலே வந்து கீழே இருக்கிற 800 ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு மேலே வந்துடுது. ஸோ 800. இப்போ 40X + 20X என்ன? 60X + 320 is equal to 800 வருமா? இப்போ இந்த 320 வந்து இங்கே +320 ஆகிறது, இந்த பக்கம் வரும்போது -320 இருக்கும். எக்ஸோட வேல்யூ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ 60X அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ இந்த பக்கம் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 320 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போ 800 - 320 + 320 அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது -320 மாறும். ஸோ 800ல் 320 போயிடுச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? 480. அப்போ 60X is equal to 480. அப்போ X is equal to 480 divided by 60. இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். எத்தனை டைம்ஸ் வந்து 6 இருக்கும் 48ல்? 8 டைம்ஸ் இருக்குமா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன உங்களுக்கு? X is equal to 8. ஸோ அப்படின்னா 8 டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் Q வந்து விட்டுட்டு போயிருக்கோம். 8 டேஸ் கழிச்சு Q வந்து 8 டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 8 டேஸ். இப்போ இதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இந்த சம்க்கு தேவைப்படாது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
ஒரு 2-3 ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். இப்போ நான் எப்படி இதை எக்ஸாமில் பண்ணுவேன் அப்படின்னா, இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட மாட்டேன். நான் எப்படி போடுவேன்னா டைரெக்டாக இப்போ வந்து 2 4s are 8 அப்படின்னா 800 டைரெக்டாக நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். அடுத்தது 40ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 40x ப்ளஸ் 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 320 வந்துடுதா. ஸோ 40x ப்ளஸ் 320 ப்ளஸ் 20x. இப்போ இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்குவேன். 60x இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா 320 மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு 480 வந்துடுது. ஸோ 60x is equal to 480 அப்படிங்கும்போது x is equal to 480 டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டுருவேன். இது வந்து 8, அவ்வளோதான். டக்குன்னு 8 days அப்படின்னு நான் போட்டுருவேன். 2 ஸ்டெப்பில் நான் முடிச்சிடுவேன். ஸோ நீங்களும் வந்து இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் ஒரு 3 or 4 times பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும் எக்ஸாமில். ஓகே, தேங்க்யூ.